நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம். அம்மன் TRY TMT முறுக்கு கம்பியில் வழங்கும் வீடு சீசன் 2 நிகழ்ச்சி தொகுத்து வழங்குவது விஷ்ணு பரத். ஒரு வீட்டோட டிசைன் அப்படிங்கிறது அவங்கவுங்க தனிப்பட்ட ரசனை. என்னதான் அது ஒரு புறம் ரசனை சார்ந்த விஷயமா இருந்தால் கூட அது பட்ஜெட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வார வீடு நிகழ்ச்சிக்காக நான் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். இங்கே முகமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அழகான வீடு கட்டியிருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் கேட் பாருங்கள், இது GI பைப்பில் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கேட் டிசைனில் இந்த ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, இது இந்த வீட்டோட ரூஃபில் இருக்கிற டிசைன். இதே டிசைனை அவங்க காம்பவுண்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் கிரில்லுக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் கிரில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இருந்தால் இருக்குது. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 4 அடிக்கு சிமெண்ட் பிளாக் பயன்படுத்தி காம்பவுண்ட் எழுப்பியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் லோட் பியரிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பிளிந்த் பீம் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த வீட்டில் ஒரே ஒரு பில்லர்னால் இது மட்டும்தான். இது தவிர வேறு எந்த பில்லருமே கிடையாது. இந்த வீட்டோட ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா ஃப்ரண்டில். இந்த சிட் அவுட் ஏரியா பொறுத்த வரைக்கும் அவங்க கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் வீட்டோட ஃப்ரண்ட் டோர் பாருங்கள். இந்த வீட்டில் இந்த கதவும் தான் மரம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் மொத்தம் ஒரு 6 கதவு இருக்குது. 6 கதவு மட்டும்தான் மரம். மீதி எதுவுமே வேறு எதுக்குமே அவங்க மரம் பயன்படுத்தலை. உதாரணத்துக்கு இதை பார்த்தா கூட அவங்களுக்கு மரம் மாதிரி தெரியும், ஆனால் இதுவுமே மரம் கிடையாது. இது GI பைப்பில் அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒரு 10க்கு 12 ஒரு ஹால். இந்த ஹாலோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அவங்க வெட்ரிஃபைட் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த ஹாலோட 3ல் 1 பங்கு ஜன்னலுக்கே போயிடுது. நீங்கள் பார்த்தா தெரியுங்க, 2 சைடுமே ஒரு கார்னர் விண்டோ மாதிரி வச்சுருக்காங்க. அந்த 2 ஜன்னலுமே ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு ஓப்பன் டைனிங் ஏரியா கம் ஓப்பன் கிச்சன். இந்த டைனிங் ஏரியாவையும் ஹாலையும் பிரிக்கிறது இந்த ஷோகேஸ் தான். இந்த ஷோகேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் அவங்க பயன்படுத்தின ஃபைபர் சிமெண்ட் போர்டும் சரி, GI பைப்பும் சரி, மீதை வந்து அதை வச்சு இந்த ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாக ஷோகேஸாக இருந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஆச்சு. அதே நேரத்தில் கண்ணாடி எதுவும் போடாதனால இது இன்னொரு சைடில் ஒரு ஜாலி ஒர்க் மாதிரியும் ஃபீல் ஆகுது. நிறைய பேர் பார்ட்டிஷனுக்கு ஜாலி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஒரு ஜாலி ஒர்க் மாதிரியுமே இருக்குது பார்க்குறதுக்கு. புது வீடு கட்டணும் ஆசை வந்தப்போதைக்கு முதல்ல வெரைட்டியான ஒரு வீடு, ஆனால் கோஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு அந்த ஐடியா தான் முதல்ல வந்தது. அப்போ தான் இந்த A-frame மாடல் வீடுன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டரை ரமேஷ் தான் கான்ட்ராக்டர் பேர், அவரை கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 2 பெட்ரூம் கீழே 1 பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேணும் சொல்லி அவருக்கு ஐடியா கொடுத்தாச்சு. அவரை இது ஐடியாவில் போட்டு ஒரு பிளான் போய் கொடுத்தாச்சு. ஆனால் கோஸ்ட்டு கம்மி, அதுதான் நான் மெயினாக அவர்கிட்ட கேட்டது. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இங்கே தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் அவங்க மேட் ஃபினிஷ் வெட்ரிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க.
இதே ஹாலில் கிளாசி ஃபினிஷ் டைல் போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேட் ஃபினிஷ் டைலும் அந்த கிளாசி ஃபினிஷ் டைலும் டோர் பிட்டில் ஒரு இன்னொரு வெட்ரிஃபைட் டைல்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுது. ஸோ இந்த செப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 2 டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு நடுவில் வைப்பாங்க. பட் இது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இல்லை அப்படின்னாலும் ஒரு அழகுக்கு வச்சுருக்காங்க. அது பார்க்க நல்லாவே இருக்குது. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் அவங்க கலர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பேஸ்டல் கலர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பேஸ்டல் கலர்ஸ் அப்படிங்கிறது எந்த கலராக இருந்தாலும் அதில் ஒயிட் தன்மை அதிகமாக இருக்கும். அது ரூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பெட்ஷீட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஒன் சைடு வாலாக இருக்கலாம். 2 பக்கமும் ஒயிட் கலர்னாலும் இந்த ஒன் சைடு வால் பாருங்கள், இது ஒரு பேஸ்டல் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் கலர்ஸ் அதிகமாக பண்ணியிருக்குது அப்படிங்கிறது அந்த கலர்ஸ்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காட்டுறதை தாண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தான் நம்ம எங்கே பார்த்தாலும் தெரியுது. அந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது நல்லா பிரைட்டாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஜன்னல் வச்சுருக்காங்க. அந்த சைட் பாருங்கள், இந்த டைனிங் ஏரியாவுக்கான லைட்டிங். இந்த சைட் ஜன்னலை எனக்கு ஜன்னல் சொல்கிறதா இல்லை ஒன் சைடு வால்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா அந்தளவு ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வெளிச்சம் கொண்டு வர முடியுமோ, இதுக்கு மேலே வெளிச்சம் கொண்டு வர முடியாதுங்கிற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அந்த டிசைனாக ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததான் அந்த வீட்டோட கிச்சன். இது மாடுலர் கிச்சன், கிரானைட் போட்டிருக்காங்க கிச்சன் ஸ்லாப்புக்காக. இந்த கிச்சனோட தரைத்தளம் பொறுத்த வரைக்கும் செராமிக் டைல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செராமிக் டைல்ஸ் அப்படிங்கிறது வெட்ரிஃபைட் டைல்ஸோடைக்கும் காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒர்க் ஏரியா பண்ணியிருக்காங்க. நீங்கள் கபோர்ட்லேருந்து எல்லாமே அந்த மாடுலர் கிச்சன் அந்த கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபங்க்ஷன் மட்டும் வேறு. அது கிச்சன், இது ஒர்க் ஏரியா. இங்கேயும் தரைத்தளம் பார்த்தீங்கன்னா அதே செராமிக் டைல்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த டைனிங் டேபிள் பாருங்க, பார்க்கறதுக்கு மரத்தில் பண்ண மாதிரி தானே இருக்குது. ஆனால் அது அவங்க ஜிஐ பைப்பில் ஃப்ரேம் பண்ணி ஃபைபர் சிமெண்ட் போர்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த டைனிங் டேபிளோட டிசைனும் இந்த ஸ்டூலோட டிசைனும் பாருங்கள், இந்த ஃப்ரேம் டிசைன் இந்த ரெண்டுக்குமே சேமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கஸ்டம் மேடு டைனிங் டேபிள் தான். இந்த டைனிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஃபைபர் சிமெண்ட் போர்டுக்கு வுட் டெக்ஸ்சரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு மரப்பலகை மாதிரி தெரியுது, ஒரு மர ஸ்டூல் மாதிரி தெரியுது. இந்த படிக்கு கீழே இருக்க ஏரியாவில் பாருங்கள், இது மாடுலர் கிச்சனில் இருக்கக்கூடிய கேபினெட். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது, தனித்தனி கேபினெட்ஸ் தான். அதுதான் லைன் அப் பண்ணி வச்சுருக்காங்க. யூபிஎஸ் வைக்கிறதுக்காக அங்கே மீதம் வந்து ஒரு கேபினெட்டை தூக்கி அழகாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ பார்க்கறதுக்கு நமக்கு இது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஒருவேளை ஃப்ரிட்ஜாக இருக்கும்னு தோணுது. இதில் வந்து பார்க்கறது கம்மி தான், ஜாஸ்தி வந்து வீபோர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கு. ரூஃப் வந்து செராமிக் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. மற்றபடி எல்லாம் ஜிஐ பைப்பு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ഏറ്റവും ഇതിൻ്റെ அட்வான்டேஜ் என்ன, எந்த டைமிலும் லைட்டு தான் இருக்கும், ஃபுல் லைட்டாக தான் இருக்கும். அவ்வளோவா ஜெல்லு போட்டு வச்சுருக்கிறதுல ஜெல்லு ஜாஸ்தி இருக்குது. அதனால் லைட்டு நல்லா இருக்கும். அதுதான் மெயின். அடுத்ததான் அந்த வீட்டோட படிக்கட்டு பாருங்க. இந்த படிக்கட்டில் முதல் 3 படி மட்டும்தான் அவங்க டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே எல்லாமே ஃபைபர் சிமெண்ட் போர்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படிக்கட்டு பொறுத்த வரைக்கும் இதுக்கு அவங்க ஃப்ரேமுக்கு ஜிஐ பைப் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டில் ஜிஐ பைப்பும் சரி ஃபைபர் சிமெண்ட் போர்டும் சரி நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது. இதே படிக்கட்டு அவங்க நார்மலாக சிமெண்ட்டில் காங்கிரீட்டில் போட்டிருந்தாங்கன்னா இந்தளவு நல்லா இருந்திருக்காது.
அடுத்தது அந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் நான் என்ட்ரான உடனே ஒரு டி ஷேப்பில் பாலம் இருக்குது. இப்போ இதுவுமே ஒரு பாலம் தான். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்சிசி பண்ணது ஒரு 3 இடத்துக்கு தான் பண்ணியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த கிச்சனுக்கு மேலே பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த சைடு பெட்ரூம் இருக்குது, ஸோ அதுக்கு பண்ணியிருக்காங்க. வேறு இவங்க பெருசாக ஆர்சிசி பண்ணல. இந்த ஆர்சிசிக்கான ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் கான்கிரீட் அதோட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி, ஸோ அதை அவங்க அழகாக கட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான தரைத்தளம் இந்த இடத்துல செராமிக் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே எப்படி செராமிக் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இந்த வீட்டோட ரூஃபிங்க்கு செராமிக் ரூஃப் டைல்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அது இங்கே பார்த்தா தெரியும். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு செராமிக் டைல் மாதிரி ஃபீல் ஆகாது. இது ஷீட் மாதிரி தான் தெரியும். இந்த செராமிக் டைல் அப்படிங்கிறது மங்களூர் டைல்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா காஸ்ட் கம்மி தான், ஆனால் ஷீட்ஸ் கம்பேர் பண்ணோன்னா காஸ்ட் அதிகம். இருந்தாலும் இந்த செராமிக் டைல் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மற்ற டைல்ஸோட ஸ்ட்ராங் தான். ஸ்ட்ராங் த சென்ஸ் ஏதாவது ஒரு விழுந்துனா கிராக் கூடாதா உடையாதான்னு கேட்டால் அதெல்லாம் உடைய தான் செய்யும். மற்ற டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு உடையக்கூடாது அப்படின்னா ஆர்சிசி தான் நம்ம பண்ணணும். ஆனால் இந்த டைல்ஸில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இது அவ்வளோ சுலபமாக மற்ற டைல்ஸ் மாதிரி கலர் மங்காது. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலுமே அந்த கலர் ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே இவங்க செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் இந்த வீடை நீங்கள் கொஞ்சம் தூரமாக வெளியிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூஃப் தான் அவங்களுக்கு அதிகமாக தெரியும் அந்த வீடை விடவும். ஸோ அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இந்த டைல்ஸ் போட்டது உண்மையாகவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக மேல்கூரை பார்த்தாச்சு. அடுத்து வீட்டோட உள்கூரை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் சிமெண்ட் போர்டு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபைபர் சிமெண்ட் போர்டு அப்படிங்கிறது இது 6 mm திக்னஸ் உள்ள போர்டு. இந்த ஃபைபர் சிமெண்ட் போர்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதோட யூசஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது சீலிங்காக மட்டும் கிடையாது, ஃப்ளோரிங்கும் பயன்படுத்தலாம். இதோ இங்கே பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாலத்துக்கு. ஆனால் ஃப்ளோரிங்க்கு பயன்படுத்தும் போது நம்ம 6 mm திக்னஸ் இல்லை, குறைஞ்சது 16 mm திக்னஸ்க்கு மேலே உள்ள ஃபைபர் சிமெண்ட் போர்டு பயன்படுத்தணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸ் உள்ள ஃபைபர் சிமெண்ட் போர்டு. அடுத்ததாக இங்கே ஒர்க் அவுட்க்கு சின்ன ஸ்பேஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, டம்பிள்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கே திரும்பினாலும் ஒரு ஜன்னல் நம்ம பார்க்கலாம். நீங்கள் எந்த டைரக்ஷனில் 360 டிகிரியில் எந்த சைடு திரும்பினாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைடு ஒரு ஜன்னல் தெரியும். அதில் இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஜன்னல். அடுத்ததாக அந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூம் அப்படியே ஒரு லெவல் அப் பண்ணி இருக்குது. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள். இந்த ரூஃபிங் அப்படிங்கிறது ஒரு ஏ ஃப்ரேம் ரூஃபிங்காக இருந்தாலுமே அந்த ஏ ஃப்ரேம்லேயே ஒரு போர்ஷனை அப்படியே வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதோட அந்த ரூஃபிங் முடிஞ்சுது, பட் ஸ்டில் அவங்க இதுக்கப்புறம் ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்பேஸ் எடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த டிசைன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதுமாதிரி கலர்ஸும் பாருங்கள், எங்கேயுமே அந்த பேஸ்டல் கலர்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட பொண்ணு பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லைனா இது இன்னொரு பெட்ரூமாக ஆக்கியிருப்பான்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன தேவையோ அதை அந்த வீட்டில் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜன்னலுமே ஜிஐ பைப் பயன்படுத்தி தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம்காக. ஜிஐ பைப் பயன்படுத்தி அவங்க பண்ணியிருந்தாலுமே பட் பார்க்குறதுக்கு மரத்தில் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட டிசைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா 2 சைட் வாலோட ஹைட்டை தாண்டி சென்டர் வாலோட ஹைட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த 2 சைட் வால் ஹைட் ஈவனாக இருந்து சென்ட்ரல் வால் ஹைட்டை கூட்டி ஒரு ஏ ஃப்ரேமில் ஷீட் போட்டிருக்காங்க. இது டிசைனுக்காக மட்டும் போடப்படல, காஸ்ட் எஃபெக்டிவாக ரூஃபிங் பண்ணுறதுக்கு தான் போட்டிருக்காங்க.
உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ரூஃபிங்லே ஆர்சிசி அதாவது சிமெண்ட் காங்கிரீட் ரூஃப் தான் உங்களுக்கு வந்து காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க ஜிஐ பைப்பில் ஃப்ரேம் பண்ணி ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்த இப்போ இந்த இடம் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெங்கே நமக்கு ஸ்பேஸ் தேவையோ அந்த இடத்த அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், அந்த சென்டர் வால் அப்படிங்கிறது நார்மலாக அது கட்டின ஹைட்டை தாண்டி அதுக்கு மேலேயுமே ஃபைபர் சிமெண்ட் போர்டை வச்சு தான் லெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலப்புக்கு கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக ஆகுதா, நம்ம ஃபைபர் சிமெண்ட் போர்டை வச்சு பண்ணிடலாம், காஸ்ட் கட்டிங்காக இருக்கும்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடு கட்டுறதுக்கு அவங்க செங்கல் பயன்படுத்தலை, சிமெண்ட் பிளாக்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி பைண்டிங்க்கு பிளாஸ்டிங்க்கெலாம் சிமெண்ட் வாட்டர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிமெண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிறது இந்த செங்கலையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த சிமெண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிறது அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது, அதுமாதிரி டியூரபிலிட்டியும் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப் வந்து ஒரு ஏ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணியிருக்கு. அந்த ஏ ஃப்ரேமோட மெயின் பர்பஸ் என்னன்னு அது போஸ்ட் கட் பண்ணுறதுக்காக அந்த ஏ ஃப்ரேம் ரூஃப் சரி பண்ணியாச்சு. ஏ ஃப்ரேமோட கீழே ஒரு க்ரோஸ் வென்டிலேஷன் மாதிரி பண்ணியிருக்குன்னா வெஸ்ட் சைட்லேருந்து விண்டு வந்து ஈஸ்ட் சைடில் எஸ்கேப் ஆகிடும். இதோட வீட்டில் உள்ள இருக்க ஹோட் ஏர் எல்லாம் அப்சைட் பண்ணி இந்த மாதிரி இது வெளியில் எஸ்கேப் ஆகிடும் ஹோட் ஏர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு பிடிச்சிருந்தா எப்போ பார்த்தா பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. உள்ள எந்த ஒரு பெட்ரூமில் போயாலும் பாத்ரூமில் போயாலும் இல்லைங்க கிச்சனில் போயாலும் எப்பவும் பிரைட் தான், நம்ம மனசு பிடிச்ச மாதிரி வந்துச்சு வீடு. இதில் வந்து தடி கம்மி தான் யூஸ் பண்ணுங்க, தடியே இல்லை, ஃப்ரண்ட் டோர் மட்டும் தான் தடி, பாக்கி எல்லாமே இது எல்லாம் மெட்டில் தான், ஜிஐ தான் போட்டிருக்கு. அது வந்து லோ லைஃப் தான், பெயிண்ட் அடித்து கொடுத்தா மட்டும் போதும். தடி வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயருக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது இதாகிடும், இது அப்படியே ஆக மாட்டேன். இந்த ஏரியா பக்கத்தில் ஒரு பேக் வாட்டர் இருக்குது, அதனால் அந்த ஏரியாவில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அதனால் ஹீட்டுமே அதிகமாக இருக்கும். அதனால் வெளியே உள்ள டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது உள்ளே ரொம்பவே கம்மியாக ஆகியிருக்கு. அது கம்மியானதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா அவங்க சீலிங்கில் பயன்படுத்தியிருந்த இந்த ஃபைபர் சிமெண்ட் போர்டு தான். ஏன்னா அந்த ஃபைபர் சிமெண்ட் போர்டோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியில் ஒன்று ஃபயர் ரெசிஸ்டன்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது நல்ல இன்சுலேஷன். ஸோ வெளியே இருக்க டெம்பரேச்சர் அந்த உள்ளே கடத்தாது. ஸோ அந்த வகையிலுமே இந்த வீடை ரொம்ப சரிவர பண்ணியிருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மெயினாக 4 விஷயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. முதல்ல இந்த வீட்டோட சுவர் எழுப்புறதுக்காக சிமெண்ட் பிளாக்ஸ், அடுத்ததாக ஜிஐ பைப் பயன்படுத்தியிருக்காங்க, செராமிக் டைல்ஸ் ரூஃப்க்கு பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கப்புறமா ஃபைபர் சிமெண்ட் போர்டு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எலிவேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக செலவு பண்ணல. ஆனால் ஒரு பிளாக் மட்டும், அதாவது இந்த சைட் சுவர் மட்டும், இந்த புறமும் ஃப்ரண்ட் சைடும் அதுக்கப்புறம் சைடில் கீழே, ஸோ இந்த 3 ஏரியாவில் மட்டும் சுவருக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் புட்டி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்சர் புட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ராவான ஒரு ரஸ்டிக்கான லுக் கொடுக்குது. அதுக்கு மேலே கிரே கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் டபுள் கலர் கான்செப்ட் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரூஃபிங்கில் இருக்க கலரையே இந்த சைடு இருக்க அந்த டெக்ஸ்சர் புட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் 1700. அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் 960 ஸ்கொயர் ஃபீட், ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் 740 ஸ்கொயர் ஃபீட். ஆன செலவு 25 லட்சம் ரூபாய். இந்த வாரம் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் பல வித்தியாசமான வீடுகள் நம்ம வீடு சீசன் 2 நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர வாரங்களை காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்ணுபரத். டேக் கேர் அண்ட் பாய். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.